இங்கே ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு 3D வீடியோவை ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்கும்போது அது உங்களுக்கு சின்ன வீடியோவாக இருந்திருக்கும். ஆனால் அதில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் என்னென்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை நான் உங்களுக்கு டேரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்து ரெண்டாவதாக இதில் எடிட் பண்ண போகிற ஒரு 3 இமேஜ் தேவை. அந்த 3 இமேஜுமே கொஞ்சம் முறைச்ச மாதிரி இமேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த 3 இமேஜுமே ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். அதையுமே நம்ம ரொம்ப ஈஸியாக ஹச்டி குவாலிட்டியில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதை இந்த வீடியோ லைவாகவே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபோட்டோ ரூம் அப்படின்ற ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணலாம் தேவையில்லை, ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணதுமே இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கேலரின்றதை டச் பண்ணி இந்த கேலரியில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முறைச்ச மாதிரி இமேஜஸ் ஏதாவது வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு லைவாக காட்டுன்றனால தான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். அந்த இமேஜ் மேலே ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் ஆகி அதுவே பேக்ரவுண்டை வேறு லெவலில் கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ கட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு, பிளாக்கு, டிரான்ஸ்பரண்ட் 3 பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த டிரான்ஸ்பரண்ட்ன்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இந்த மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்றது இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்து இந்த இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் 3 இமேஜை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதை வச்சு வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் அந்த ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறக்கா எப்பயும் போல் நானே என்ன பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி சாங்கு, பீட் மார்க், அந்த பேக்ரவுண்ட், அந்த ஃபயர் எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே பண்ண வேண்டியது, இந்த இடத்துல நான் என்னோட நேம் கொடுத்துருக்கேன்னா அந்த லிரிக்ஸை டச் பண்ணி அந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட நேமை வந்து கேபிட்டல் லெட்டரில் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு ஏதாவது நல்ல போல்டான ஃபாண்டாக, அந்த ஆப்பில் இருக்க ஃபாண்டே ஏதாவது ஒரு போல்டான ஃபாண்டாக கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்டை ஈஸியாக செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் இமேஜஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு கரெக்டாக ஸ்டார்டிங் வந்திருக்கேன். கரெக்டாக 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர மட்டும் இழுத்துக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க் வர மட்டும் இந்த மாதிரி இழுத்துட்டு இதை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்துக்கிட்டே வாங்க. இழுத்துக்கிட்டே வந்து அந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக வந்து அந்த இமேஜ் வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் அந்த கேமரா கீழே கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த ரெட் கலர் எஃபெக்ட்லாம் கிடைக்கும். இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இமேஜ் எப்படி நமக்கு மூவ் ஆகுதுன்றது தெரியும். ஸோ இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இந்த 3வது இருக்க ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போய் உங்களுக்கு தேவையான சைஸில், ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக தேவைன்னா ஸோ அதோட சைஸை உங்களுக்கு பெருசு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை டச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் தள்ளுங்க. தள்ளிட்டு அடுத்து ஒரு கீ ஃப்ரேம். இப்போ 2 கீ ஃப்ரேம் தான் வச்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் போயிட்டு இதை ஃபுல்லாக கீழே இழுத்து விட்ருங்க. ஏன்னா நமக்கு ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரணும், அதுதான் இந்த எஃபெக்ட்டே. ஸோ அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி கீழே இழுத்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ என்னோட ஃபோன் வந்து ரேம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இந்த மாதிரி ஹேங் ஆகுது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கீழேருந்து கரெக்டாக இந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக வந்து அதில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஆனால் இதில் நமக்கு இந்த 3D ஆப்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணும்போது இப்போ நீங்கள் மேலே இழுத்தீங்கன்னா அது வந்து கீழே போகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணேன்னா இந்த இமேஜ் வந்து நமக்கு மேலே போகும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீத இருக்க அந்த சைடு இருக்கிறதுல 2 இமேஜ் ஆட் பண்ணி இதே எஃபெக்டே கொண்டுட்டு வரணும். ஸோ அதை மட்டும் எப்படி பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இதே மாதிரி இந்த 2வது பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கிழக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ண அப்புறம் ஏதாவது ஒரு இமேஜை, ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த இமேஜை ஆட் பண்ணி காட்டுறேன். இதை என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இந்த இமேஜை இழுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இமேஜ் தான் வீடியோட லாஸ்ட் வரை நமக்கு இருக்க போது. லாஸ்ட் வரை இழுத்ததுக்கப்புறம் இதில் நமக்கு ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதனால் இந்த இமேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா நீங்கள் கையாலே அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் பண்ணலாம் தேவையில்லை. சும்மா கையாலே மூவ் பண்ணி ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி நான் சும்மா வீடியோ வேகமாக முடிக்க தான் இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கிறேன்.
பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா முறைக்கிற மாதிரி அந்த இடத்துல செட் ஆகிற மாதிரி நான் ப்ரிவியூவில் கொடுத்த இமேஜஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த இமேஜை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அதையும் கரெக்டாக அந்த 3D ஆப்ஷனுக்கு கீழே ஒரு PNG இமேஜஸ் இருக்கும், அது கீழே கொண்டு வந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் ஒரு எஃபெக்ட் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் தான். ஸோ கரெக்டாக ஸ்டார்டிங் போகிறீங்க, ஸ்டார்டிங் போயிட்டு அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த இமேஜ்லேருந்து வெளியே வர மாதிரி ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஸோ லைட்டாக இதை மட்டும் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. அந்த உள்ளேருந்து நம்மளோட இமேஜஸை அப்படி வெளியே வர மாதிரி ஸோ இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது இமேஜ் ஆட் பண்ணணும். அதை எங்கே ஆட் பண்ணணும்னா அப்படி கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பீட் மார்க் ஒன்று வச்சுருந்துருப்பேன். அந்த பீட் மார்க்கிட்ட தான் அடுத்த இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் முடிஞ்சு இந்த இடத்துல 2 கீ ஃப்ரேம் வச்சுக்க பார்த்தீங்களா, இந்த 4.5 செகண்டில் இந்த இடத்துல நம்ம அடுத்த இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இதே மாதிரி அந்த கிழக்க ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி எடிட் பண்ண அப்புறம் அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இதையும் கரெக்டாக ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் வர போனதுக்கப்புறம் நம்ம முன்னே என்னென்ன பண்ணமோ அது எல்லாத்தையுமே இதுலேயும் பண்ணணும். இதுலேயும் ஒரு கீ ஃப்ரேம் வைக்கணும். ஆனால் இதை வந்து நம்ம இந்த சைடு இந்த சைடு மூவ் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த PNGக்கு கீழே வந்து கொண்டு வந்து செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மூவ் ஆகிறது வந்து நல்லாவே தெரியும். இந்த 3D ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகுறது. ஸோ இப்போ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாம மேலாப்பில் ஆட் பண்ண அந்த PNGயை கொண்டு வந்து இந்த சைடில் செட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோட சைஸை நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ ஸோ அந்தளவுக்கு பெருசாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கீ ஃப்ரேமு கரெக்டாக அந்த வீடியோட ஸ்டார்டிங் போங்க. ஸ்டார்டிங் போய்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு கொஞ்சம் தள்ளி அடுத்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங் இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக அந்த இமேஜே மறைகிற அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள தள்ளி மட்டும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து அதுலேருந்து மறைஞ்சு நம்மளோட இமேஜஸ் வர மாதிரி ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறேன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.